அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இங்க தெரியுது. எங்க இருக்கீங்க தெரியல. என்ன ப்ரோ அங்க பாக்குறீங்க? உள்ள டக்கு ஓடிச்சு. அவ பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? இது உங்க குழந்தையோட விளையாட்டு பொருளா? கை ப்ரோ. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள யாராச்சும் இருந்தா கண்டிப்பா வெளியே வாங்க. வீனஸ் ப்ரோ பாருங்க ப்ரோ. வீனஸ் ப்ரோ. பாருங்க ப்ரோ வீனஸ் ப்ரோ. என்ன ப்ரோ கோது அம்மா ப்ரோ இது. நிக்கிது ப்ரோ நம்ம பாக்குது. எங்க மேல எதனா கோவம் இருந்தா நீங்க வந்து தீர்த்துக்கலாம். ப்ரோ. கையெல்லாம் நடுங்குது. உங்களுதுனா நீங்க இந்த ரூம்க்குள்ள இருந்தீங்கன்னா இதை நீங்களே எடுத்துக்கலாம். வீனஸ் ப்ரோ இழுக்குது ப்ரோ. இழுக்குது ப்ரோ. ஆடுது ப்ரோ. வீனஸ் ப்ரோ. வீனஸ் ப்ரோ என்ன ப்ரோ? வீனஸ் ப்ரோ பாருங்க. எதனா சொல்ல முடியுமா? நான் சித்திக்கு வச்சு உங்க விளையாட்டு பொருள், உங்க குழந்தையோட விளையாட்டு பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். எதனா ஒரு அறிகுறி காமிக்க முடியுமா? நீங்க 2 பேரும் உள்ளதான் இருக்கீங்கன்னா. வீனஸ் ப்ரோ பாருங்க ப்ரோ. முன்னோட மாறி வேகமா வருது ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ உள்ள என்ன இருக்கு ப்ரோ. அதுக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர் த வீடியோ. இன்றைக்கி ஒரு ஃபீமேல் சூசைட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. பொண்ணு மட்டும் இல்லை, பொண்ணு வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இறந்து போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மொத்தமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்ன குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த டிப்ரெஷனில் அந்த பொண்ணால் தாங்க முடியாததுனால ஷி ஹேங்க்ட் ஹர் செல்ஃப் அண்ட் கமிட்டட் சூசைட். அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. இந்த இடத்த இங்கே வந்து ஒரு 3 பில்டிங் இருக்குது கைஸ். 3 பில்டிங்குமே வந்து இது வந்து என்ன பிளேஸ் போகுது? இது ஒரு இது கோட்டர்ஸ் மாதிரி இருந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 6 மந்த் வந்து இங்கே இருந்திருக்காங்க. பயத்திலே இருந்திருக்காங்க. பயத்தில் ஏன் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அவங்க ஏன் வந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே யாருன்னா அந்த பில்லி சூனி எதுனா அந்த குடும்பத்துக்கு பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயந்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்ன இல்லைங்களா, ஆக்சிடெண்ட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க சின்ன குழந்தைய வந்து இதே வீட்டில் வந்து இறந்துருக்காங்க. படியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் அவங்க அம்மா வந்து இங்கே வந்து தூக்கு போட்டு இறந்துருக்கிறதுனால இங்கே இருக்கவங்களாம் என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சபிக்கப்பட்டிருக்க மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த லேடி அந்த குழந்தையோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்ரஸ்ன்றனால இங்கே வாக்கிங் போகும்போது அவங்களோட சத்தம், அதுக்கப்புறம் அந்த லேடியோட இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொன்னதுனால அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாமே வெக்கேட் பண்ணிவிட்டு அவசரமாக இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு எதனா ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இந்த இடத்துலேருந்து எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 பேர் வந்து இங்கே இறந்துருக்காங்க. 3 பேர் இறந்ததுனால தான் இங்கே ரொம்ப ஆக்ரோஷமான ஆத்மா வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஆத்மாவும் பார்த்துருக்காங்க. அப்புறம் அந்த லேடியோட ஆத்மா வந்து இங்கே இருக்க மாதிரி ஒரு நிறைய கருப்பு உருவத்தை பார்த்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அவங்களோட 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தையோட சத்தம் எல்லாமே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த வந்து சித்திக்கு தான் சொன்னார். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அப்படி ஏன் சொல்கிறேன்னா, இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு போனாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து சித்திக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சித்திக்கு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இறந்தவங்களோட ஆத்மா இருக்குல்ல, அந்த குழந்தை ப்ளஸ் அவங்க அம்மா, மற்றவங்க கூட பெருசாக அவங்களோட ஹஸ்பண்ட் யாருமே பெருசாக இது பண்ணிக்கல. அந்த குழந்தை ப்ளஸ் அவங்க அம்மா என்ன இருக்குன்னா, அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து கதவை தட்டுற மாதிரியும் அவங்களோட உருவத்தை என்ன சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் திறந்து பார்த்துருக்காங்க. அவங்க உருவம் கருப்பாக நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இந்த விஷயம் காலையில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சாமியாரெலாம் கூப்பிட்டு வச்சுன்னா என்ன இந்த கோட்ரஸோட ஹவுஸ் வச்சுலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. அந்த குழந்தை அழுவுறது, நிறைய விஷயம் இந்த மாதிரி குழந்தை அம்மா இதுதான் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது, இது மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அவங்க வீட்டில் போய் கதவு தெரியும் எனக்கு இது வேணும் பால் கூடுன்னு கேட்குறது, இது மாதிரி நிறைய சத்தம்லாம் கேட்கவும் தான் இங்கே இருக்கே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் இவங்க கிளம்பி போனால் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமேல வந்து வேற ஒருத்தவங்க இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னு அப்படின்னா, கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி திரும்பி இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ, அந்த அக்கா மக்கள் என்ன நடந்துச்சோ அதே பிரச்சனை இவங்களுக்கு நடந்திருக்கு.
சம்மந்தம் இல்லாமல் சத்தம் கேட்குறது, மாடியில் ஏதோ வாக் பண்ணுற மாதிரியும், கதவை திறக்கிற மாதிரியோ, கதவை தட்டுற மாதிரியோ, என் குழந்தைக்கு இது வேணுங்கிற மாதிரி இன்னமும் நிறைய விஷயத்த வந்து இந்த இதுக்கு அப்போ இருந்தவங்களும் அதுக்கப்புறமே அந்த வீட்டை தங்கி பின்னாடி குடி வந்தவங்களுக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இதான் நடந்துச்சு. ஸோ மற்றெல்லாம் ப்ரோ சொல்லுவார் அவங்க சித்திக்கு வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்தோட ஸ்டோரி எனக்கு தெரியறதோட சித்திக்கு நிறைய வந்து தெரியும். ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இந்த இடத்துல குடியிருந்தவங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அவங்க சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வந்து ஹியூமன் இன்ட்ரூஷன் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து கோஸ்ட்னால் நாங்கள் எப்படின்னா சமாளிக்க தெரியும், எங்களுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மாதிரி எதனா திருடங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா மாட்டணும்னா, ஏன்னா இங்கே நிறையவே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது கைஸ். அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. நம்ம பேச போனோம்னா கூட அவங்க வேறு மாதிரி எதனா பண்ணுவாங்க. 1 hour ஆச்சு. 1 hour வந்து நாங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. யாரோ மேலே எங்களுக்கு பின்னாடி தான் அந்த வீடு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போ கேமராவில் காமிக்கிறேன். மேலேருந்து கதவை அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. மேலே வந்து அவ்வளோ ஏதோ இந்த குழந்தை அழுகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு மைல்டாக கேட்குது. உங்களுக்கு இந்த கேமரா கேப்சர் பண்ணுமா, மைக் கேப்சர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல. நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். அதையும் தாண்டி தான் உள்ளே போகிறோம். இன்றைக்கி நல்ல கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஒரு அம்மா குழந்தை அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் எங்களுக்கு எவ்வளோ வந்து கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். எங்களோட அல்டிமேட் டார்கெட்டே என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கோஸ்ட் கிட்ட எதனா கம்யூனிகேட் பண்ணால் அது உங்களுக்கு நான் கேமராவில் நான் என்ன பார்க்குறேனோ அதே வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும். அது மட்டும் தான் என்னோடய டார்கெட். அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் உயிரையும் பணைய வச்சு நாங்கள் உள்ளே போகிறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன் வந்து இந்த கோஸ்ட் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோங்க. இப்போ கேப்சர் பண்ணி கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். இப்போ 100% இப்போ கோஸ்ட் இருக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். நிறைய பேரலாமல் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் போய் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரைஸ் இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரைஸ் இதே இடத்துல இருந்தால் ஒரு 1/2 hour நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். பார்த்தாவே எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? ரைஸ் மைல்டாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. மைல்டாக உங்களுக்கு கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மைக் வந்து எவ்வளோ பிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சவுண்ட் கேட்டே இருக்குது. ப்ரோ அது என்ன ப்ரோ? அது என்னது ரைஸ் உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல கருப்பாக ஏதோ இருக்குது. அப்புறம் தெரியுதா? என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது ப்ரோ? இந்த இடம் வந்து ஒரு டெசலேட் பிளேஸில் இருக்குது. இதை சுற்றி எந்த வீடுமே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி ஒரு இடி விழுந்துச்சு ப்ரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதுவும் சொன்னார். இந்த இடி விழுந்து தான் இந்த மரமும் வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் தான் இங்கே வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கே யாருமே வந்து குடி வராமல் இருந்திருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ அபண்டன்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் செடி முளைச்சிருக்கு. தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்க ரைஸ் மைல்டாக சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. நான் சொன்ன வீடு வந்து இந்த வீடு தான். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபேமிலியாக அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பில்லி சுனியமா இல்லை வந்து எதுனா வச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு குடும்பமே இங்கே தான் அழிஞ்சு போயிருக்கு. அவங்களோட ஆத்மா தான் இந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த இடம் வந்து இந்த இடம் தான். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாங்க சொல்ல. அப்போ கேட்டு தான் போக்கு. நான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துக்கிறேன். ப்ரோ கிணறா ப்ரோ? இது கிணறு தான் ப்ரோ. கிணறு தான் ப்ரோ. இங்கேயும் சாமியார் எதுவும் பண்ணான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னமோ என்ன சொல்கிறது, வந்துருச்சு சம்மந்தப்பட்ட உள்ளெல்லாம் உள்ளே போட்டானுங்க. ஆனால் இங்கே பாருங்க மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப நேரம் இருக்குது. ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கிறோம். ஏன்னா பில்டிங் சுற்றி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ரைஸ் 2வது வீடு அதுதான். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது 2வது வீடு. இந்த வீடு இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வீடு, இது செகண்ட் வீடு. இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குது. இது வந்து கோட்டர்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 ஃபேமிலி வந்து குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னார் சித்திக்கு வந்து அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போது. ஏதோ எங்களை சுற்றி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பில்டிங்குள்ளே சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. மைக் வந்து எவ்வளோ கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா?
பேசுங்க, உள்ளே போகிறோம். சவுண்டு வருது. உள்ளே போய் மேக்ஸிமம் கேப்சர் பண்ண பார்க்குறோம். தூரத்தில் தான் லைட் எரியுது. வந்துச்சு ப்ரோ, சவுண்ட் வந்தது தானே? கன்ஃபார்ம் வந்துச்சு ப்ரோ. ஏன்னா மரத்துலேருந்து சவுண்ட் வந்தது. உங்களுக்கு கேட்டதா இல்லைன்னு தெரியல. ஏதோ உழுந்தது. தாவி பிடிச்சமா சவுண்ட் அப்படி தான் கிடைச்சு. யாருன்னா இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? உடனே உள்ளே போவேன்னு தோணுது ப்ரோ. செக் பண்ணிட்டு போகலாம். இருக்கும் ஒரு நிமிஷம். இந்த மரத்துலேருந்து சவுண்ட் வந்தது. இந்த மரத்தில் யாருன்னா இருக்கீங்களா? உள்ளே ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்குது ப்ரோ. மைல்டாக கேட்குது. ஒரு மாதிரி குதிக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, கதவு திறக்கிற மாதிரி. கேமரா தெரில. ஆனால் இதில் உள்ள தெரியலையே ப்ரோ. மைக் கேப்சர் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ லைவாக ஃபீல் பண்ண தான் ப்ரோ தெரியும். இப்போ கிடைச்சி விக்னேஷ் ப்ரோ. கீழே ஏதோ விழுந்தது. உங்களுக்கு கேட்டுதா? ஏதோ விழுந்தது கீழே. யாருன்னா இருக்கீங்களா? இங்கே மனுஷன் யாருன்னா இருக்கீங்களா? தெளிவாக கேட்குது விக்னேஷ் ப்ரோ. பேச உள்ளே போகிறோம். சவுண்ட் கேட்குது. ஏதோ பறந்தது தானே? மயில் மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ உள்ள சவுண்ட் கிடைச்சு பார்த்தீங்களா? கேக்குது ப்ரோ. இது குதிச்ச மாதிரி கிடைச்சு. யாரா இருக்கீங்களா இங்க? இந்த மரத்தில் சவுண்ட் கேட்டது ப்ரோ. இவங்க என்ன ஏதோ விழுந்தது. வச்சிருக்காங்க கீழே உட்காரதுக்கு மாதிரி. தெரியல ப்ரோ, உட்காரதா இல்லை சாமியா ப்ரோ? நாங்கள் மரத்து கீழே வச்சுருக்கோம். பூஜை பண்ணி பண்ணுவோம் திரும்பி. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறது நல்லதா ப்ரோ? யோசிச்சு பார்த்துக்கோங்க ப்ரோ. இங்கேயே நம்மளை பண்ணிகிட்டு இருக்கேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ரோ. உள்ளே போகணும் ப்ரோ. வயசு நாங்கள் உள்ளே போகிறோம். ரொம்ப நேரமாக இங்கே எங்களை ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. வயசு கதவுல சவுண்ட் வருது. கேட்குதா உங்களுக்கு? வயசு இந்த இடத்துல கதவுல சவுண்ட் வந்துட்டுருக்கு. கேட்குதா உங்களுக்கு? யாரு திரும்ப சொல்கிற மாதிரி வேணாம் ப்ரோ. இனேஸ் ப்ரோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீடியோவை. பயம் தாண்டி இது விஷயம் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. இனேஸ் ப்ரோ சுத்திக் ப்ரோ, பயப்படாதீங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இதுக்கு மேலே பயம் இல்லாமல் இது பண்ணி. இனேஸ் ப்ரோ நம்ம வீட்டுக்குள்ளே வர தெரிஞ்ச உடனே இப்படி பண்ணுது. நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள ப்ரோ. அது புரியுதா உங்களுக்கு? என்ன சவுண்டு கேட்டுச்சா ப்ரோ? கேட்டது கேட்டது. ஆமாம், இல்லை எனக்கு கேப்சர் பண்ணிட்டேன். இனேஸ் ப்ரோ வயசு அந்த இடத்துல அந்த கதவுல சவுண்ட் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆடுது. இது உங்களுக்கு கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மைக் எவ்வளோ கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இனேஸ் ப்ரோ வேணாம் ப்ரோ. இனேஸ் ப்ரோ சொல்கிறீங்க நம்ம இங்கே அந்த ரெண்டாவது இல்லை ப்ரோ, கொஸ்டின் கேட்கலாம் ப்ரோ. உள்ளுக்குள்ளே தான் வெளியே இருந்து கேப்சர் பண்ணால் கூட வெளியே இருந்து ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் ப்ரோ. கதவு மூடி இருக்கு ப்ரோ. இங்கே இல்லை ஆடிட்டு தான் இருக்குது. லைட்டு ஷேக்கிங் தெரியுது ப்ரோ கதவுல. ப்ரோ உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. வயசு உங்களுக்கு கேட்குதா? குழந்தை ஏதோ பேசுகிற மாதிரி சவுண்ட் வருது. கேட்குதா உங்களுக்கு? எஸ் ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன். குழந்தை பேசுகிற மாதிரி கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ப்ரோ. குழந்தைக்கு மாற்ற கூட இல்லை ப்ரோ. குழந்தை விளையாட்டு சம்மந்தம் மாதிரி இருக்குது ப்ரோ. அந்த இது யூஸ் பண்ணுறது. நாங்கள் உள்ளே வரலாமா? உங்கள் 2 பேரோட ஆத்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா? எங்களை எதுவும் பண்ண மாட்டிங்களா ப்ரோ? நாங்கள் உள்ளே வரலாமா? நாங்கள் 2 பேர் தான். உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே வரலாமா? ப்ரோ அடிச்சது தெரியல ப்ரோ. உங்கள் பப்பியில் தான் நான் நின்றுட்டு இருந்தேன். பேசுது ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டு இருக்கு ப்ரோ. இந்த மரத்தில் சத்தியமாக ஆட்டே முடியாது ப்ரோ. நாங்கள் உள்ளே வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா ப்ரோ? நம்ம பேசலாம் புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, இங்கே ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் ப்ரோ. இது ரொம்ப ஆக்டிவிட்டி தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஐடியா பண்ணலாம் ப்ரோ. இருங்க பாருங்க ப்ரோ. ஆட்டை கூட ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. டைட்டாக தான் ப்ரோ இருக்குது. டைட்டாக தான் ப்ரோ. ஃபுல் அழுவ போகிறோம் ப்ரோ. நாங்கள் உள்ளே வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ இங்கே ஒன்றும் லைட்டாக மைண்டில் ஆடிட்டு தான் ப்ரோ இருக்கேன். நாங்கள் உள்ளே வரோம். உங்களுக்கு எதனா நிறைவேறாத ஆசை இல்லை உங்கள்கிட்ட எங்ககிட்ட எதனா நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட பேசலாம். நாங்கள் உள்ளே வரோம்.
உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கதவாடு தெரியுதா? கேட்குதா? உள்ளே வராத போயின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ப்ரோ. நாங்கள் உள்ளே வரலாமா? குழந்தை பேசுதா இல்லை யார் சொல்லி அப்படி யாரும் பேசிகிட்டு இருக்காங்க. 360 டிகிரியில் சவுண்டு மாற்றி மாற்றி கேட்குது ப்ரோ. நாங்கள் உள்ளே வரலாமா? நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா அந்த கதவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள இன்னும் இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ, சப்போஸ் எங்களால் உங்களுக்கு எதனா ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு நாங்கள் தேவையான வாங்கிட்டு வந்துருக்கேன். பார்க்குறீங்களா ப்ரோ? நீங்கள் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வினேஷ் ப்ரோ, கதவை வருது. எங்களால் உங்களுக்கு எதனா ஆகணும்னா நாங்கள் உள்ளே வரணும்னா நீங்கள் கதவை திறந்து விடலாம். இல்லை நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த கதவை நீங்கள் அப்படியே பூட்டி வைக்கலாம். நாங்கள் இப்படியே போயிடுறோம். நாங்கள் உள்ளே வரலாமா? நாங்கள் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் 2 பேரோட ஆத்மா உள்ளே தான் இருக்கா? ப்ரோ பாருங்க ப்ரோ. எதனா ஒரு அறிகுறி காமிக்க முடியுமா? நீங்கள் 2 பேரும் உள்ளே தான் இருக்கீங்கன்னா வினேஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ. முன்னோட ரொம்ப வேகமாக வருது ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ, உள்ள இன்னும் இருக்கு ப்ரோ. கதவு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ கதவு ஓப்பன் ஆச்சு ப்ரோ. நாங்கள் உள்ளே வரலாமா? உள்ள கூப்பிடுது ப்ரோ. வினேஷ் ப்ரோ நாங்கள் உள்ளே போகிறோம். எனக்கு என்னமோ இது எங்களுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கு. நான் உள்ளே போகிறேன் கைஸ். நாங்கள் உள்ளே வரணும்னா நீங்கள் கதவை திறந்து விடலாம். இல்லை நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த கதவை நீங்கள் அப்படியே பூட்டி வைக்கலாம். நாங்கள் இப்படியே போயிடுறோம். நாங்கள் உள்ளே வரலாமா? நாங்கள் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் 2 பேரோட ஆத்மா உள்ளே தான் இருக்கா? ப்ரோ பாருங்க ப்ரோ. எதனா ஒரு அறிகுறி காமிக்க முடியுமா? நீங்கள் 2 பேரும் உள்ளே தான் இருக்கீங்கன்னா வினேஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ. முன்னோட ரொம்ப வேகமாக வருது ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ, உள்ள இன்னும் இருக்கு ப்ரோ. கதவு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ கதவு ஓப்பன் ஆச்சு ப்ரோ. நாங்கள் உள்ளே வரலாமா? உள்ள கூப்பிடுது ப்ரோ. உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கேட்க வந்து ஆன்சர் பக்காவாக எங்களுக்கு வந்தது. ஆக்சுவலாக இது வந்து எங்களை உள்ளே தான் கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே உள்ளே தான் வர சொல்லியிருக்கு. நான் குழந்தைக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆத்மா எங்களை உள்ளே விடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். நான் கண்டிப்பாக இப்போ உள்ளே போகிறேன். இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இது ஒரு வாட்டி K2 மீட்டர் மட்டும் வச்சு K2 மீட்டர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து முடிவாயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகிறோம். ப்ரோ K2 மீட்டர் எடுங்க ப்ரோ. அழுவுற சவுண்டு ப்ரோ. குழந்தை அழுவுற சவுண்டு ப்ரோ. கைஸ் உங்களுக்கு கேட்குது இல்லைன்னு தெரியல. குழந்தை அழுவுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. K2 மீட்டர் எடுங்க ப்ரோ. கொடுங்க இருங்க பேக்கில் நான் எடுக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் உங்களை ஆத்மா இங்கே வந்து இருக்கிறது நான் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த K2 மீட்டரில் மட்டும் எனக்கு எதனா ஒரு சிக்னல் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு இருக்க சக்தியை வச்சு அந்த K2 மீட்டர் மூலிமா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன். கதவு பக்கத்தில் மட்டும் வந்தால் போதும். அந்த K2 மீட்டர் அந்த இடத்துல வச்சுருக்கேன். மனுஷன் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காங்க. எவ்வளோ இங்கே இருக்கிற சவுண்ட். இந்த கதவு பக்கத்தில் இப்போ வர முடியுமா? இந்த கதவு இப்போ நீங்கள் தான் ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொன்னால் இந்த கதவு பக்கத்தில் வர முடியுமா? ப்ரோ வேறு காற்றுல ஆடி இருக்குமா ப்ரோ? இப்பயும் ஆடுது ப்ரோ. கதவு தெரியுதா? மயிலில் ஆடுது ப்ரோ. ப்ரோ 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 பாருங்க ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ப்ரோ. என்னமோ உள்ளே இருக்கு ப்ரோண்ணா. உள்ளே இருக்கீங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா உங்கள் ஆத்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ப்ரோ பிளிங்க் பண்ணி காட்டுது ப்ரோ. என்னமோ கன்ஃபார்ம் பண்ணுறது கைஸ். ப்ரோ குழந்தை விளையாட்டு சம்பந்தம் ப்ரோ. கேக்கு தெளிவாக கிடைச்சி ப்ரோ. எனக்கு கைஸ் குழந்தை ஏதோ விளையாடுது கைஸ். உள்ள கேட்குதா உங்களுக்கு? கையில் பேசுங்க பாருங்க ஃபுல் அடிக்குது ப்ரோ. பேசுங்க பாருங்க எவ்வளோ ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த K2 மீட்டர் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? பேசுங்க தெரியுதா உங்களுக்கு? வினேஷ் ப்ரோ பேசுங்க பாருங்க ப்ரோ. இவ்வளோ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ பக்கத்தில் காட்டுறீங்க? நாங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னால் அந்த K2 மீட்டர் ஒரு வாட்டி ஃப்ளிக்கர் பண்ணி காமிக்க முடியுமா? நீங்கள் இது பக்கத்தில் வர முடியுமா? ஓகே ப்ரோ பயங்கரமாக லிங்க் ஆகுது ப்ரோ. அது 100 வரலாமா தான் இங்கே இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுது ப்ரோ. பேசுங்க K2 மீட்டர் வந்து எங்களுக்கு 100% வந்து தெரியும். நம்ம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. வினேஷ் ப்ரோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நாங்கள் உள்ளே போகிறோம் கைஸ். உள்ளே போகிறதுனா சரின்னு படம் ப்ரோ. எனக்கு என்ன அவங்களுக்கு போகணும்னு தெரில ப்ரோ. உண்மையாக அதுக்கு ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள் பாத்ரூம் இருக்கிறதெல்லாம் கூட அப்படியே இருக்குது. இது பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
டாய்லெட்டு இப்போதைக்கு ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ உள்ளே வந்து நம்ம கல் விடுது ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு அந்த விளையாட்டு சம்பந்தம் ஏன்னா இப்போ இந்த குழந்தைங்க இருங்க ப்ரோ ப்ளஸ் அந்த குழந்தைங்க விளையாடுற சவுண்ட் கேட்குது. அந்த குழந்தைங்க விளையாடுறது தெரியுமா அந்த டாய்ஸு அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த ஒரு என்னங்க ப்ரோ வந்தது ப்ரோ உடஞ்சி விடுது என்னன்னு தெரியல ப்ரோ. இது பண்ணது நீங்கள் தானா? மேலே இருக்கீங்களா ப்ரோ? இந்த பீஸ் வந்துருச்சா ப்ரோ? கைஸ் மேலே இருக்காங்களா பாருங்க, உங்களுக்கு தெரியல. எங்களை அட்டாக் பண்ணது நீங்கள் தானா? உங்கள் பெர்மிஷனோட தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்படியே எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? எஸ் ப்ரோ. இப்போ இங்கே உள்ளே ஏதோ ஒரு டாய் சவுண்ட் கேட்குது, அது உங்கள் குழந்தையோடதா? உள்ளே கூப்பிட்டு கண்டிப்பாக இது பண்ணிச்சு ப்ரோ, லாக் பண்ணிச்சு ப்ரோ. அது உங்கள் குழந்தையோடதா? இது தேவையில்லாத வேலை ப்ரோ. என்ன கேஸ் ப்ரோ, எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் ப்ரோ. இப்போ வெளியே என்னென்ன பண்ணிச்சு இப்போ பாருங்கள். நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தீங்க உள்ளே வர்றதுக்கு, அப்புறம் எதுக்கு எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? எஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? இருங்க ப்ரோ கேட்க. நாங்கள் உள்ளே வர்றது பிடிச்சிருக்கா? நாங்கள் லாஸ்ட் ரூம் பார்த்தா பயமாக இருக்கு. எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே வரோம். அட்டாக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தேவையான நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். உங்கள் குழந்தைக்கு இதை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இடிச்சலாம் இருக்குது. கேட்டுச்சு ப்ரோ எனக்கு கேட்டுச்சா ப்ரோ? அந்த இடத்துல இப்போ வந்து ப்ரோ கைஸ் இந்த இடத்துல இப்போ சவுண்ட் கேட்டது, குழந்தை சவுண்ட் கேட்டது. இப்போ என்ன ப்ரோ சுற்றி கேட்குது ப்ரோ? எப்படி ஒரு நிமிஷம் இங்கிட்டு வர முடியும்? கதவு முடியுது ப்ரோ. திறந்தானே விட்டோம். லாக் பண்ணுது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ கைஸ் கதவு முடியிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வரும்போது நாங்கள் திறந்து தான் இருந்தது, திறந்து தான் விட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல கைஸ். இப்போ இந்த கதவு வந்து கதவு ஓப்பன் ப்ரோ. சத்தியமாக சொல்கிறது பக்கத்து தான் இருக்குது. யாரு? ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ நான் உங்களை கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ கதை மட்டும் அடிச்சு பக்கத்தில் வந்துட்டு? ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கே ப்ரோ உள்ளே கூப்பிட்றமா லாக் பண்ணுது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இது இப்போ இங்கே யாரோ விளையாடுற மாதிரி சவுண்ட் கேட்டது. அது உங்கள் குழந்தையோட டாய்ஸா? உங்கள் குழந்தையோட விளையாட்டு பொருளா? கதவு திறந்தது யாரு? இந்த கதவு திறந்தது யாரு? அங்கே இருக்க கதவு மூடுந்து யாரு? அட் அ டைம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்தது. இப்போ இந்த கதவு மூடுந்து, இப்போ இந்த கதவு திறந்தது. எனக்கு என்னமோ அந்த கதவு இந்த கதவுலேருந்து இந்த கதவுக்கு யாரோ வந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ. எங்களை தாண்டி தான் இப்போ நாங்கள் இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல எங்களை யாரோ அட்டாக் பண்ணாங்க. ப்ராப்பராக நான் கேப்சர் பண்ணாங்க. எதுக்கு இப்படி உள்ளே கூப்பிட்றவங்க பண்ணுறீங்க? பேச உங்களுக்கு கேட்குதா? ஒரு மாதிரி மணி மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? தெரியுதா இல்லையா? கேட்குதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு கேட்குது ப்ரோ. ஆனால் சத்தியமாக சார் எனக்கு கேட்குது ப்ரோ. அந்த ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த குழந்தைங்க அதே ஒரு மாதிரி சலங்க மாதிரி இந்த சுத்துற மாதிரி ரவுண்ட் அதுதான் மணிமா. இதெல்லாம் தெரியல. இது என்னமோ வெளியே ப்ரோ, அவுட்டோர் நடக்குது ப்ரோ. நான் விக்னேஷ் ப்ரோ நான் இது உண்மையாக ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எது ப்ரோ? இந்த ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் சொன்னீங்க குழந்தையோட ஆத்மா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல. குழந்தைக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் ப்ரோ. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு இப்போ சொல்லிட்டு வாங்கிட்டு வராமல் மட்டும்தான் நம்ம சத்து நான் மாட்டினேன். நீங்கள் கூட போயிடுவீங்க. அது எல்லாம் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன், கவலைப்படுறீங்க. சும்மா என்ன தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் என்ன நம்பர் வச்சு செய்யுது எல்லாமே. ரூமில் எதுவுமே இல்லை. சரிதான் உங்களுக்கு சவுண்ட் அழுவுது ப்ரோ. அழுவுற சவுண்ட் வருது ப்ரோ. கேட்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல ஏதோ அழுந்தது. சத்தியமாக கேட்டுச்சு ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ போய் சொல்லு ப்ரோ. பேசாதீங்க. இப்போ நம்ம பாருங்க கவனிச்சு கவனிங்க அடிச்சேன். கேட்குது ப்ரோ. கொஞ்சம் பாருங்க போஸ்ட் ப்ரோ. சரி இது ப்ரோ கேட்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட் எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணுறேன். தேவையான வேலை ப்ரோ. நான் சத்தியமாக உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னென்ன பண்ணது பாருங்க ப்ரோ. ப்ரெசன்ஸ் க்ளீனாக தெரியுது. கேட்டு மீட்டர் எடுக்கிறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரெசன்ஸ் பக்காவாக தெரியுது எங்களுக்கு. ஏன்னா கேட்டு மீட்டர் வந்து அது நாங்கள் நினைக்கிறதா சொல்ல போகுது.
கண்டிப்பாக அதுவும் வந்து சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எங்களால் நெகட்டிவ் எனர்ஜி எங்களால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. தேவையில்லாத வேலை ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, இப்போ தான் அவங்க பார்த்துட்டு வந்தோம். இந்த ரூம்ல சவுண்ட் வந்தது யாருன்னு சொல்ல தெரியுமா, சொல்ல முடியுமா? சத்தியமாக மைனஸ் ப்ரோ. இங்கே இருங்க, இது என்னமோ தேவையில்ல. நீங்கள் பாருங்கள், நம்மளா உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இது நம்மள்ட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி தெரில ப்ரோ. கூப்பிட்றவங்க கூப்பிட்டு ப்ரோ இப்போ கேட்குதா? இதுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்குது, என்னன்னு தெரியல. அழுவுது ப்ரோ. இதுக்குள்ள யாரா இருக்கீங்களா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, வேணாம் ப்ரோ, அழுவுது ப்ரோ. பேஷன் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது கொலுசு சவுண்டா இல்லை வந்து அந்த டாய்ஸோட சவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ரூம் பார்த்துட்டோம். இது மாடிப்படி தெரியுது அவங்களுக்கு. எல்லா கிளாத்ஸும் அப்படியே கீழே இருக்குது. அவசர அவசரமாக காலி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய அமானுஷம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நின்றுச்சு ப்ரோ, சவுண்ட் நின்றுச்சு. சவுண்டு கேட்டு பக்கத்தில் வந்துட்டு முடியல. இந்த சவுண்டே சுத்தமாக இல்லை. இப்போ கிட்ட வந்தவங்க இவ்வளோ நேரம் அந்த டாய்ஸோட சவுண்ட் கேட்டு இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் இது யாரோட படம் தெரிஞ்சுக்கலாமா? பயங்கரமாக அழுக்காக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? ப்ரோ கேட்குது ப்ரோ, கேட்டுச்சு ப்ரோ. உங்களுக்கு கேட்டுச்சா? அவ்வளோ சவுண்ட் கேட்டது தெரியுதா? கேட்டதா உங்களுக்கு? நீங்கள் யாரும் வளர்ந்தீங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரோ. ரொம்ப ஒரு 10 மாதத்துக்குள்ள நடந்திருக்கேன். இப்போதான் ஒரு காமெடி சொல்லுங்க. எவ்வளோ ஒர்க்காக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ பழசாக இருக்குது. சொன்ன பூஜாரம் பண்ணாங்க, அது கூட இருக்கலாம் ப்ரோ. யாரோட பானை சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பூஜை பண்ண பானை இதில் எதுனா உங்கள் ஆத்மாவை அடைச்சி வச்சிருக்காங்களா? யாரோட பானை இது? ஒரு 12B ப்ரோ. இதெல்லாம் சவுண்ட் வந்துருக்குமா ப்ரோ? இந்த இடத்துல 3 பானை இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 3 பானை இந்த இடத்துல இருக்குது. ஒரு பெரிய பானை, அதோட சின்ன பானை, அதோட சின்ன பானை இருக்குது ப்ரோ. பேச்சு வரல ப்ரோ, சமையலாக இருக்கு ப்ரோ. அப்பா அம்மா குழந்தை அவ்வளோ பானையாக இருக்குது ப்ரோ. வாய்ப்பு சத்தியமாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஒன்று போய் சின்னதாக இருக்கு பாருங்க ப்ரோ. பெருசு அதோட பானையே கண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க 3 பானை இருக்குது ப்ரோ. இதான் ப்ரோ அவங்க வீடு, அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இது அவங்களோட ஹால் ப்ரோ, பெட்ரூம் ப்ரோ. இது சொல்ல வரேன் ப்ரோ. இதில் உங்கள் ஆத்மா இருக்கா? உங்கள் 3 பேரோட ஆத்மா இருக்கா? பைத்தியக்காரங்க ஏதோ பண்ணிட்டு இங்கேயே போட்டு போயிருக்காங்க. நம்ம உள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. 3 பானை ஓப்பன் இருக்கு ப்ரோ, 3 கூட இல்லை ப்ரோ. எந்த ரெஸ்பான்ஸும் இருக்கேன் இல்லை. பேச்சு வரும் சமையல் ப்ரோ. என்ன போச்சு ப்ரோ? இன்னும் மேலே பறந்து வந்து விழுது ப்ரோ. ப்ரோ கண்டுபிடிச்சோம் தெளிவா. அவங்க ரூம் தான் ப்ரோ. இது உங்கள் வீடு தானே? அவங்க பாத்ரூம், அவங்க யூஸ் பண்ண கிச்சன் எல்லாமே இங்கே தான் ப்ரோ நிற்கிறோம். அப்போ ஆப்போசிட் இருந்தவங்க வந்து எங்கள் முன்னாடி வர முடியுமா? சவுண்டு ப்ரோ கேட்குது ப்ரோ. ப்ரோ இது மணி சவுண்டு திரும்பி கேட்குறாங்க. மணி சவுண்ட் கேட்குதா இல்லை? இப்போ கேட்குது ப்ரோ, இப்போ தெளிவாக கேட்குது. அடிக்கலாம் ப்ரோ. யாரும் லாஸ்ட்ல யாரும் இருக்கீங்களா? இப்போ சவுண்ட் கேட்குது. அந்த லாஸ்ட்ல யாரும் இருக்கீங்களா? ஐயோ உடஞ்சி விழுது ப்ரோ.
அங்கே யாரோ விளையாடுறீங்க. ப்ரோ என்ன ப்ரோ? உங்கள் பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தெளிவாக கிடைச்சு கேட்டுகிட்டே இருக்குது. தெரியுது உங்களுக்கு? அது லாஸ்ட்டில் கேட்குது. கேட்குது உங்களுக்கு? யாரா ரூம் இருக்கீங்களா? எங்கிருந்து ப்ரோ கேட்குது சவுண்டு? ப்ரோ இப்போ கேட்குது ப்ரோ. கேட்குது ப்ரோ. ஒன்றுமே என்ன சவுண்ட் தெரியுது உங்களுக்கு? சிங்கிள் யாரா இருக்கீங்களா? அந்த பாத்ரூம் சத்தம் வருது. ப்ரோ கேட்குது ப்ரோ. கேட்குதா உங்களுக்கு? ப்ரோ ப்ரோ அங்கே தான் கேட்குது. கடை கண்டுபிடிச்சிங்க ப்ரோ. ப்ரோ கடை கண்டுபிடிங்க ப்ரோ. பாத்ரூமில் யாரா இருக்கீங்களா? என்ன இருக்கீங்களா? பொறுமை ப்ரோ. ப்ரோ அவ்வளோ ப்ரோ ரிலாக்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. நான் சொன்ன டான்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. தெரியுது இல்லையா? ப்ரோ ஒட்டரை அடிச்சு கிடக்குது ப்ரோ. பழசு ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் இவ்வளோ இந்த சவுண்ட் தான் நிறைய நேரம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது. இது யாரோட விளையாட்டு சாமான்? இது யாரோட டாய்ஸு? உங்கள் குழந்தையோடதா? எஸ் ப்ரோ. ஹலோ, இது யாரோட டாய்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ எடுங்க ப்ரோ, கேட்கலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. எடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ அது கை வைக்க வேணாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, கேட்டு மீட்டர் வச்சு ஒரு செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதோட சவுண்ட் தானே ஃபஸ்ட் செக் பண்ணலாம். எடுங்க ப்ரோ. ப்ரோ பேக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ எனக்கு. எடுங்க ப்ரோ. ஏன்னா இது சொல்கிறது ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இது இதோட சவுண்ட் தான் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் குழந்தையோடதா? இதில் என்ன சந்தேகம்? இது உங்கள் குழந்தையோடதா? ஏன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இது வந்து இது உன்னோட குழந்தையோட சொன்னீங்கன்னா நாங்கள் இதோட பெரிய பெரிய ஜாமான் வேணுந்திருக்கோம். விளையாட்டு ஜாமான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இதுக்கு உன்னோட குழந்தையோடதா இல்லை என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம். எங்கள் முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு வேணுன்றதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். முன்னாடி வர முடியுமா? முன்னாடி வர முடியுமா? எஸ் ப்ரோ. பக்கத்தில் வருது ப்ரோ. எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? ஓகே டு மெட்டிடுங்க கொடுங்க. உங்கள் குழந்தையோடதா? உங்கள் குழந்தையோடதா சொல்லுங்க. ப்ரோ வினேஷ் ப்ரோ. பக்கத்தில் தான் இருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? வினேஷ் ப்ரோ எங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களை பார்க்க தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம். இந்த பாத்ரூமில் இருக்கீங்களா? கன்ஃபார்ம் ஆச்சு ப்ரோ. சத்தியமாக சொல்ல மாட்டிக்கிட்டோம். இந்த பாத்ரூம்ல இருந்தால் எங்ககிட்ட பேசலாம். பிளிங்க் ஆகுது ப்ரோ. பிளிங்க் ஆகுது ப்ரோ. அது உள்ள வச்சிருங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. அதுக்கு இந்த பாத்ரூம்ல இருக்கீங்களா? பின்னாடி யார் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? இது உங்கள் குழந்தையோட விளையாட்டு பொருளா? கை ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ பாரு ப்ரோ. சொன்ன ப்ரோ இருக்கு சொல்லி ஏன் ப்ரோ? யாரு உள்ள யார் இருக்கா? தான் இருக்காங்க. கையை வந்தது ப்ரோ. வந்து என்ன ப்ரோ வினேஷ் ப்ரோ? கை வந்தது. தேவையில்லாத வேலை ப்ரோ. வினேஷ் ப்ரோ தள்ளுங்க ப்ரோ. இன்னும் தள்ளுங்க ப்ரோ. நசுங்க ப்ரோ. ப்ரோ இதுக்குமே எப்படி பாருங்க ப்ரோ. ஆளு இல்லை. ஒன்றுமே இல்லை ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ. வேற என்னமோ நடந்துட்டு ரிலாக்ஸ் ஆன கையில் இருங்க. இந்த பாத்ரூம்ல இருக்கீங்களா? பின்னாடி யார் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? இது உங்கள் குழந்தையோட விளையாட்டு பொருளா? கை ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ பாரு ப்ரோ. சொன்ன ப்ரோ இருக்கு சொல்லி ஏன் ப்ரோ? யாரு உள்ள யார் இருக்கா? தான் இருக்காங்க.
வந்தது ப்ரோ வந்து இன்னும் என்ன ப்ரோ வினேஷ் ப்ரோ கை வந்தது. தேவையில்லாத வேலை ப்ரோ வினேஷ் ப்ரோனா. தள்ளுங்க ப்ரோ, இன்னும் தள்ளுங்க ப்ரோ, நசுங்க ப்ரோ. ப்ரோ இதுக்குமே எப்படி பாருங்க ப்ரோ. ஆள் இல்லை, ஒன்றுமே இல்லை ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, இது வேறு என்னமோ நடந்துட்டு ரிலாக்ஸ் ஆன கையில் இருங்க. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, இது வேறு என்னமோ நடந்துட்டு ரிலாக்ஸ் ஆன கையில் இருங்க. இல்லை ப்ரோ, இது உன்னோட குழந்தை இல்லை அப்படின்னா நான் இங்கேருந்து கொண்டு போகிறேன். இப்போ பேஜ் கையில் வாங்க. இந்த பாத்ரூம்குள்ளே நீங்கள் உங்கள் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தையோடது அப்படின்னு சொன்னால் என் கையிலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியுமா? இது இப்போ நாங்கள் என் கையில் வைக்கிறோம், உங்களால் இது வந்து என் கையிலேருந்து எடுத்துக்க முடியுமா? உங்கள் ஆத்மா இந்த பாத்ரூம்குள்ளே இருக்குன்னா இந்த இது உங்கள் குழந்தையோடதுன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நான் நம்புகிறேன். எடுத்துக்கிறீங்களா? கை கூட நீட்டுறேன், எடுத்துக்கோ. வச்சு எடுக்கலாம். எனக்கு என்னமோ அது இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் கொடுத்துருக்கேன். சரி ப்ரோ, ஆடுது ப்ரோ. கேளுங்க ப்ரோ, சத்திக் ப்ரோ கேளுங்க, பயப்படாமல் கேளுங்க. இது உங்கள் குழந்தையோட பொருள் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் இங்கேருந்து கொண்டு போயிடுவோம். ப்ரோ வினேஷ் ப்ரோ ஷேக்கிங் ப்ரோ நான் பிடிச்சிக்கிட்டேன் ப்ரோ. பிடிக்காதீங்க ப்ரோ, உங்களை என்ன பண்ணிடுறோம், ஃப்ரீயாக விடுங்க. அது இருக்கட்டும் ப்ரோ. இது வினேஷ் ப்ரோ அது உங்களுதுனா நீங்கள் இந்த ரூம்குள்ளே இருந்தீங்கன்னா இதை நீங்களே எடுத்துக்கலாம். வினேஷ் ப்ரோ இழுக்குது ப்ரோ, ஆடுது ப்ரோ. வினேஷ் ப்ரோ என்ன ப்ரோ ஷேக்கிங் ப்ரோ நான் பிடிச்சிக்கிட்டேன் ப்ரோ. பிடிக்காதீங்க ப்ரோ, உங்களை என்ன பண்ணிடுறோம், ஃப்ரீயாக விடுங்க. அது இருக்கட்டும் ப்ரோ. இது வினேஷ் ப்ரோ அது உங்களுதுனா நீங்கள் இந்த ரூம்குள்ளே இருந்தீங்கன்னா இதை நீங்களே எடுத்துக்கலாம். வினேஷ் ப்ரோ இழுக்குது ப்ரோ, ஆடுது ப்ரோ. வினேஷ் ப்ரோ என்ன ப்ரோ? வினேஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ, சத்தியமா குழந்தையோட தான் ப்ரோ. ரூம்ல யாரும் இருக்கீங்களா? கதவு முன்னாடி யாருமே இல்லை. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இது டிஃபரெண்டா இருக்கு? உங்க குழந்தையோடதுனால உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதா? இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டுமா? ப்ரோ வேணாம் ப்ரோ. இதான் ப்ரோ நானே கேட்டேன். கதவு அவ்வளோ பயங்கரமாக அடிச்சது. எடுங்க ப்ரோ, எடுத்து பாக்கெட்டில் வைங்க ப்ரோ. தேவை ப்ரோ, எடுங்க ப்ரோ, எடுத்து பாக்கெட்டில் வைங்க ப்ரோ. அது முன்னாடி வரைக்கும் எடுத்து பாக்கெட்டில் வைங்க. எடுங்க, நான் வைக்கிட்டமா இங்கே வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. நான் வச்சுக்கலாம் ப்ரோ. இது நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள். இல்லை பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கலாம் ப்ரோ, பார்த்துக்கலாம். இது குழந்தையோடது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி வராத வரைக்கும் இதுங்க எங்கிட்ட தான் இருக்க போது. பாக்கெட் வைக்கிறீங்களா? நீங்கள் வைக்கிறீங்களா? வச்சிட்டேன் ப்ரோ. வச்சிட்டேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிடல, இதுவும் பார்த்துலாம் ப்ரோ. இந்த பையன் நம்ம தான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நீங்கள் என்ன சொன்னீங்க? இது மாதிரி பயப்படாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? வைங்க ப்ரோ. இந்த மாதிரி வச்சா தான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இந்த மாதிரி பயம் போகணும்னா இந்த மாதிரி வைங்க ப்ரோ. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். நான் என் பேக்கெட் நான் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். எப்படி இங்கே தனியாக தான் ப்ரோ பண்ணியாமல். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சித்திக்கு வந்து இதுக்கு மேலே நான் போகிற எடுத்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க பயந்தவரை கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயத்தெல்லாம் போக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே இடத்த வந்து திருப்பி வந்து சித்திக்கு வந்து அகைன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனோட வீடியோ போட்டேன்னா நீங்கள் வந்து அவரோட சேனலில் வந்து அவர் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பார்க்கலாம். எங்கள் 2 பேர்த்தோட தனியாக போகிறது இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே எல்லா பிளேஸ்லையும் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் கைஸ். அவர் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் எங்களால் மேலே வர முடியும். நீங்கள் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் ப்ரோ. இப்போ எங்கே சவுண்டு என்கிட்ட தான் கேட்குது. சிட்டிக்கிட்ட தான் இருக்குது. எங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிறேன். ஒரே வாட்டி மட்டும் முன்னாடி வர முடியுமா? முன்னாடி வர முடியுமா? என்ன ப்ரோ? எதுக்குள்ள ப்ரோ? சின்னிக்குள்ள ப்ரோ.
நீங்கள் பண்ணி வச்சு போங்க. அப்புறம் பேட்ச்லாம் போயிட்டு வருது ப்ரோ உள்ள. ப்ரோ ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. உள்ள யாரும் இருக்கீங்களா? சவுண்ட் கேட்டு சரிதா ஒன்றுமே இல்லைண்ணா. பேட்ச் இருக்கு உள்ள. முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? கதவோட சவுண்ட் கேட்குதா? கதவோட சவுண்ட் கேட்குது ப்ரோ. சொல்லுங்க இப்போ தெளிவாக கேட்குது எனக்கு. முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? ப்ரோ கேட்குது ப்ரோ. தெரியல ப்ரோ. ப்ரோ இது கேட்குது ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ. வேறு மாதிரி ஆக்டிவிட்டி கரெக்டாக கிடைக்குது ப்ரோங்க. யார் இருக்காங்க? வர முடியுமா? வெளியே வர முடியுமா? ரூம்ல வெளியே வர முடியுமா? யாராச்சும் உள்ள இருந்தால் வெளியே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது தேவையான கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களோட குழந்தையோட விளையாட்டு மாமா என்கிட்ட தான் இருக்குது, என் பாக்கெட்லாம் இருக்குது. ஒரு நாள் முடிஞ்சு நான் வந்து எடுத்துக்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளே யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக வெளியே வாங்க. வீனஸ் ப்ரோ பாருங்க ப்ரோ. வீனஸ் ப்ரோ பாருங்க ப்ரோ. வீனஸ் ப்ரோ என்ன ப்ரோ கோவில் அம்மா ப்ரோ இது நிற்கிது ப்ரோ. நம்ம பார்க்குது. வீனஸ் ப்ரோ வருது ப்ரோ. வருது ப்ரோ. இது வருது ப்ரோ. வீனஸ் ப்ரோ போயிடலாம் ப்ரோ. வீனஸ் ப்ரோ வருது ப்ரோ. பார்க்குது ப்ரோ. நீ பார்க்குது ப்ரோ. வீனஸ் ப்ரோ வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. உள்ள போய் ப்ரோ. உள்ள போய் ப்ரோ. வாங்க ப்ரோ. வீனஸ் ப்ரோ சரியான ரூம் ப்ரோ. இது ப்ரோ குழந்தை கண்டிப்பாக அம்மா ப்ரோ. இது முடிய பார்த்தீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ. சிம்னி கூட இருக்கீங்களா? அட்டாக் பண்ணுது ப்ரோ. பேஷண்ட் ரூம்ல இருந்தா சவுண்ட் வருது. ஆனால் வந்து பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. ஒரே இடத்துல சுற்றி காட்டுது ப்ரோ. இங்கே மாடி கூட அனுப்ப மாட்டேங்குது ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அந்த ரூமில் 3 பானை இருக்குது. அதில் உங்கள் ஆத்மாவை எதனா யாருன்னா வச்சுருக்காங்களா? உங்கள் சாம்பல் எதனா இருக்கா அந்த பானையில்? ஏன்னா 3 பானை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இறந்து போனது 3 பேர் தான் சொல்கிறீங்க. பானை அந்த உங்கள் ஆத்மா எதனா அந்த பானையில் இருக்கா? ப்ரோ அது கேட்காதீங்க ப்ரோ. சொன்னல ப்ரோ அது சூனியன் பானை எதுவுமே அதை இதை பற்றி எனக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. என் கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது பிடிக்கலையா? என் கூட பேசுறது பிடிக்கலையா உங்களுக்கு? நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை நாங்கள் இங்கேருந்து போயிருட்டுமா? உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்களால் இங்கே இருக்க முடியாது தெரியும். நீங்கள் எங்களை எதனா பண்ணிடுவீங்கன்னு தெரியும். நாங்கள் இங்கே இருக்கலாமா? நாங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதனா ஒரு சிம்டம்ஸ் எதனா ஒரு அறிகுறி கொடுங்க. உங்களுக்கு எதனா வேணுமா? நாங்கள் இங்கே இருக்கலாமா? உங்கள் ஆசை எதனா என்கிட்ட சொல்ல முடியுமா? இப்போ அமைதியாக இருக்கிறது சவுண்ட் இல்லை மைண்டில் கேட்குது ப்ரோ. நீங்கள் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனமும் இல்லை. எங்களால் உங்களை பார்க்க முடியுது. ஆனால் கிட்ட வந்தால் நீங்கள் போயிடுறீங்க. நான் உங்களை எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். என்ன ப்ரோ? தெரியல. உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ப்ரோ மைண்டில் கேட்குது ப்ரோ. உங்கள் குழந்தைக்கு தான் நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்கள் கதையை கேட்டு எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. எங்கள் முன்னாடி வந்தது. ஆனால் நாங்கள் கிட்டே போகும்போது அந்த இடத்துல இல்லை. எங்களை அட்டாக்கும் பண்ண பார்க்குது. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் புரிஞ்சிக்க முடியல. உங்கள் குழந்தையோட விளையாட்டு சாமான எங்கிட்ட தான் இருக்குது. எங்களை எதனா ஒன்று பண்ணுங்க. வந்து இல்லை எங்கள் கேமரா முன்னாடி வாங்க. நாங்கள் இங்கேருந்து போயிடலாம்.
கேட்குது ப்ரோ. ரொம்ப சவுண்ட் கேட்குது. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. செருப்புல கிடைக்கும் ப்ரோ. கேட்டேன் செருப்புல ப்ரோ. உங்கள் குழந்தையோட உங்ககிட்ட வேணும், உங்களுக்கு வேணுமா? எங்கள் முன்னாடி வர முடியுமா? நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இந்த பானையில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த பானையில் இருக்கிறது யாரு? உங்கள் ஆத்மா யாருன்னா இதில் அடக்கி வச்சிருக்காங்களா? யாருன்னா நீ பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எதுனா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். கேளுங்க ஏதாவது சரியாக பதில் சொன்னால் தான் நாங்கள் இருந்து கிளம்ப முடியும். இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை பண்ணிட்டு போக முடியும். இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க. அந்த பானை உங்களுக்கு தான். அந்த பானை நான் வந்து இது பண்ணிட்டு உடச்சிக்கிட்டா. கதவு அடிக்கிற சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? கேட்குது. கோவமா இருக்கீங்களா? எங்க மேல நீங்க கோவமா இருக்கீங்களா? எங்க மேல எதனா கோவம் இருந்தா நீங்க வந்து தீர்த்துக்கலாம். சவுண்ட் ப்ரோ. எங்க பக்கத்துல வந்துட்டீங்க. இந்த ஜன்னல்ல இப்ப சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இந்த ஜன்னல்ல இருக்கீங்களா? இந்த பக்கத்துல இருக்கீங்களா? சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? இந்த ரூம்குள்ள வந்துட்டீங்களா? உங்க குழந்தைய எங்களால் பார்க்க முடியுமா? அவங்க ஆத்மா இங்கே தான் இருக்கா? ஏன்னா குழந்தையோட விளையாட்டு சாமான் வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஆத்மா இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா நீங்க அதை வச்சு விளையாட போறது இல்லை. இல்லை உங்க குழந்தை ஞாபகமா வச்சிருக்கீங்களா? அதை கேட்கறது தான் இருக்கு. எதனா கோவம் இருந்தா இந்த ரூம்குள்ள வாங்க, பேசி தீர்த்துக்கலாம். எங்களால் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். எங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். நாய் குலைக்குது பக்கத்தில் வந்து நினைக்கிறேன் ப்ரோ. மேலே இருந்து கைஸ் சவுண்ட் ஒரு கேட்டா தெரியுதா? மிஸ் ப்ரோ. சவுண்ட் கேட்குது மிஸ் ப்ரோ. சவுண்ட் கேட்குது. எங்க முன்னாடி இருக்கீங்களா? நைட் விஷயம் கொடுங்க. எங்க முன்னாடி இருக்கீங்களா? நைட் விஷயம்ல கூட எதுவும் தெரியல. எங்க முன்னாடி இருக்கீங்களா? அப்படிங்க. நாங்கள் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கோம். உங்கள் ஆத்மா எங்கே இருக்கோம்? நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அந்த பானை கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ரூம்குள்ளே தயவு செஞ்சு வரலாம். எங்களால் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். உள்ளே போங்க. போட்டுட்டோம். நடக்குது ப்ரோ. கைஸ் இந்த ரூம்குள்ளே யாரோ வரங்க கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கேட்குது ப்ரோ. இந்த ரூம்குள்ளே வரீங்களா? இந்த ரூம்குள்ள உங்கள் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாம். நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட எதனா வந்து பேசலாம். இல்லை எங்கள் மேலே வந்து எதனா கோவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட காமிச்சிக்கலாம். இந்த ரூம்குள்ளே வரீங்களா? தெளிவாக கேட்குது ப்ரோ. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. கேட்குதா? பக்கத்தில் வருது ப்ரோ. ப்ரோ இது ப்ரோ. சவுண்ட் சுற்றி கேட்குது. கேட்குது ப்ரோ. எல்லா சைடும் கேட்குது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? நிறைய கேட்குது ப்ரோ. இந்த பானையில் இருக்கிறது உங்களோட ஆத்மாவா? இந்த பானையில் இருக்கிறது உங்களோட ஆத்மாவா? இந்த ரூம்குள்ளே நீங்கள் வர்றதை எங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. தெரியுதா ப்ரோ உங்களுக்கு? நல்லாவே தெரியுது இல்லை உங்களுக்கு இந்த ரூம்குள்ளே வர்றது? இந்த பானைக்குள்ள தான் உங்கள் ஆத்மா இருக்கா? ப்ரோ என்ன சோனி ப்ரோ பேசுங்க பாருங்க. அந்த பானை கிட்ட ஏதாவது சவுண்ட் வருது. ப்ரோ ஏன் தெரியல பானை இது பானை ப்ரோ. இது பானை ஆடுது ப்ரோ. என்ன பானை ப்ரோ? உங்கள் ஆத்மா அந்த பானைக்குள்ள தான் இருக்கா? உண்மைதான் ப்ரோ. பானை தான் இருக்கு. அது யாரோட ஆத்மான்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மாவோட ஆத்மாவா இல்லை குழந்தையோட ஆத்மாவா? அம்மாவோட ஆத்மா தான் ப்ரோ. குழந்தை வந்து அம்மைதான் ப்ரோ இருக்கு. எதனா சொல்ல முடியுமா?
ப்ரோ இனஸ் ப்ரோ என்ன ப்ரோ பால் வந்து ப்ரோ ப்ரோ இனஸ் ப்ரோ என்ன ப்ரோ பால் வந்து ப்ரோ அந்த சின்ன பானையில் யாரோட ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ அதில் இருக்கு ப்ரோ. அது உங்கள் குழந்தையோட ஆத்மாவா? உங்களுக்கு நாங்கள் இருக்கிறது பிடிக்கலையா? நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் அது உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு. சல்லிதிலே உடைச்சு போட்டுருக்கு ப்ரோ. ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. நினைக்கிறேன் இது ஏதோ எனக்கு இந்த ஆத்மா பண்ணுற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு ஏதோ அந்த குடும்பத்தை அழிச்சான் அப்படின்னு சொன்னான்ல, அவன் எதனா பண்ணுவானா ப்ரோ? இந்த பானை எதனா நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ணுறானா ப்ரோ? இருக்கலாம் ப்ரோ. அதான் எனக்கு இந்த பானை எனக்கு என்ன ஆத்மாவோட இதுனா அதே எப்படி ப்ரோ உடைக்கும்? அதுதான் ப்ரோ. என் கூட இந்த ரூம்குள்ளே வந்தது இப்போ யாரு முடிச்சுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதான் போய் நடந்திருக்கேன். டேக் முடிச்சு போட்டிருக்கான் ப்ரோ. அவன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ப்ரோ அவன் இந்த ஸ்டாஃப் தான் ப்ரோ. பேசுறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து ஆத்மா பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அதோட ஆத்மாவை அதோட இதை வந்து அழைச்சி வச்சிருக்கிறது அதுவே உடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 3 பானை இருக்கு, 3 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு குட்டி பானை இருக்கு, அதோட பெரிய பானை இருக்கு, அதோட பெரிய பானை இருக்கு. அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட டாக்டர் இல்லை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் கேட்டோடனே இந்த 2 பானை வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உடஞ்சது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். ரூம்ல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு வெளியே போகலாம் வாங்க. மூணு பேரோட இங்கே வேற யாருன்னா இருக்கீங்களா? இந்த இடத்துல சவுண்ட் வந்து திருப்பியும் நடக்குது. பின்னாடி போகும். இந்த ரூம்ல திருப்பி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ப்ரோ இது நல்ல ஆத்மா மாதிரி இல்லை ப்ரோ. இது கோவமா இருக்கு. அமைதியா இருங்க. இங்க வேற யாரோ இருக்கீங்க அந்த 3 பேர் தவிர. நீ தான் அட்டாக் பண்றதா? நீங்க தான் அட்டாக் பண்றதா? எந்திரிங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? எந்திரிங்க ப்ரோ. யார் இப்போ செத்துக்கு பிடிச்சிருந்தது? என்ன ப்ரோ அங்கே பார்க்குறீங்க? ஓடிச்சா? கை மாதிரி வந்து போச்சு ப்ரோ. இப்போ யாருங்க செத்துக்கு இருந்தது? லென்த் வந்துச்சு ப்ரோ. செத்துக்கு இருந்தது யாரு? என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? என்ன ப்ரோ? பாய் ப்ரோ. ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. கைஸ் யாரோ ஃபோட்டோ பேசுது. இது உங்களோட ஃபோட்டோவா? ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது ப்ரோ? ப்ரோ இது உங்களோட ஆத்மா? இது நீங்கள் தான் இப்போ தூக்கி போட்டதா? ஃபோட்டோ தூக்கி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இல்லையா? இதில் ஏதோ ஃபேஸ் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு டஸ்ட்னால. தெரியும் உங்களுக்கு? இந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் தான் தூக்கி போட்டதா? ஃபோட்டோ உள்ளவங்களுக்கு இது எதுவும் சம்மந்தம் ப்ரோ. சாரி கேட்டுங்க ப்ரோ. நீங்கள் சரி ப்ரோ. இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை ப்ரோ நீங்கள் கேட்டு பாருங்க. அது அம்மா ப்ரோ. அது ஒரு குழந்தையோட பொருளை வச்சதுனால உங்கள் மேலே கோவப்படுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இதான் அது அவங்க இங்கே இருக்காங்க செக் பண்ணிருக்காம நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் தானே இப்போ பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்குள்ளே தான் போனோம் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது ப்ரோ. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. கன்ஃபார்ம் யார் இருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. கேட்டு மீட்டர் கொடுங்க கொஞ்சம். கேட்டு மீட்டர் கொடுங்க. இந்த சிம்னிக்குள்ளே யாரும் இருக்கீங்களா? இப்போ இதுக்குள்ளே தான் சித்திக்கு உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சிம்னிக்குள்ளே இருக்கீங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் விளையாட்டு பொருளை நான் சித்திக்கு வச்சு உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன்.
எனக்கு ஒரு வாட்டி நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கிலோமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த ஃபோட்டோக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்னியில் இருக்கீங்களா? இந்த வீடு உங்களுக்கு தான். நீங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கீங்களா? ப்ரோ எங்காவது ப்ரோ சொன்னல ப்ரோ இதான் இருந்துச்சு. என்ன ப்ரோ உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. மனுஷன் எனக்கு தயவு செய்து நான் சொன்னேன்ல ப்ரோ அது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது ப்ரோ. நீங்கள் கொடுங்க ப்ரோ தயவு செஞ்சு. சாரி கேட்டு நீங்கள் கொடுத்துருங்க ப்ரோ. எந்த விதத்தில் கொடுக்கணும் எனக்கு தெரியல. நீங்கள் சாரி கேளுங்க ப்ரோ. சாரி கேட்டு அதுக்கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நான் சித்திக்க வச்சு உங்கள் விளையாட்டு பொருள், உங்கள் குழந்தையோட விளையாட்டு பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இங்கேருந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. கொடுக்குறீங்களா ப்ரோ? இப்படி இல்லை ப்ரோ, சாரி கேட்டு கொடுத்துருங்க. எடுக்கும்போது எதுவுமே எடுத்துட்டோம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இந்த விளையாட்டு பொருளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் வச்சுருன்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்களை அட்டாக் பண்ணுது ப்ரோ. இப்போ நீங்கள் தான் கொடுக்கணும். சாரி கேளுங்க ப்ரோ. அதுக்கிட்ட போங்க ப்ரோ. பேசணும். சித்திக்கு சாரி கேட்க வச்சுட்டு அதோட குழந்தையோட விளையாட்டு பொருள் நான் எனக்கு என்னமோ அந்த சிம்னியில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சித்திக்கு வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சித்திக்கு வச்சு நான் கொடுக்க வைக்கிறேன். என்ன எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன நினச்சிக்கோங்க, நான் தெரியாமல் இதில் கையில் எடுத்துட்டேன். இது உங்களோட குழந்தையோட பொருள் எனக்கு தெரியுமே தெரியாது. ஏன்னா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகலைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இதை கேள்விப்பட்டதான் நானும் ப்ரோ வந்திருக்கோம். இது வந்து எடுத்தது வந்து உங்கள் குழந்தை கஷ்டப்படணும், உங்களையும் உங்கள் குழந்தைய கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் எடுக்கலை. இது எடுத்தால் உங்களுக்கு தேவையை நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு கேட்பீங்க. இதோட ஒரு சில பொருள் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதான் இப்போ நாங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் கையில் எடுத்துட்டேன். ஆனால் இது ப்ரோ கேளுங்க ப்ரோ. சாரி கேளுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. உங்கள் குழந்தையோட உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ப்ரோ. நீங்கள் உள்ளதான் இருக்கீங்கன்னு தெரியும். மிஸ் ப்ரோ கேளுங்க. மிஸ் ப்ரோ, உங்களுக்கு இது பொருள் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த காலத்தில் வந்து வெறுப்பேற வரல, புரிஞ்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட இங்கே கிளம்பிடுறேன். இதை எடுத்து தயவுசெய்து வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கணக்கு சுத்தமாக தெரியல. என்ன சொல்ல கொடுக்குறேன் ப்ரோ. கையெல்லாம் நடுங்குது. சித்திக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போய் டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணிட்டுருக்கோம். கீழே போடுது ப்ரோ. தயவுசெய்து வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கணக்கு சுத்தமாக தெரியல. என்ன சொல்ல கொடுக்குறேன் ப்ரோ. நீங்கள் இவ்வளோதான் எனக்கு தெரியுது. இந்த பொருள் எதுக்கு கீழே போட்டீங்க? உங்களுக்கு பொருள் வேணுமா? உங்கள் பொருள் உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோதான் இங்கே தெரியுது. எங்கே இருக்கீங்க தெரியல.